நம்ம பூமியே மிகப்பெரிய ஒரு மேக்னெட் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ம பூமி எப்படி ஒரு பெரிய மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, அதோட லிக்விட் அவுட்டர் லேயர்ல மோல்டன் அயன் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அயன் எல்லாமே ஃபெரஸ் சப்ஸ்டன்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஸோ அயன் இருக்கும்போது அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகுது. ஏர்த்ல இருக்கிற இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேஷனால மேக்னெட்டோஸ்பியர் ஃபார்ம் ஆகுது. இந்த மேக்னெட்டோஸ்பியர் இருக்கிறதுனால தான் சோலார் ரேடியேஷன்ஸ்ல இருந்து நம்ம லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே ப்ரொடெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ற மேக்னெட்டிக் காம்பஸுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பேர்ட்ஸ் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகிறதுக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ரீசனா இருக்கு. எம்ஆர்ஐ மிஷின்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஸ்கூல்ல அடிக்கிற இந்த எலக்ட்ரிக் பெல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம வீட்டுல இருக்க காலிங் பெல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம ஒவ்வொரு நாளும் பாட்டு கேட்கிற இந்த ஸ்பீக்கருக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதை பத்தி தெரியணும் அப்படின்னா நமக்கு மேக்னெட்ல மொத்தம் எத்தனை வகை இருக்குன்னு தெரியணும். மேக்னெட்ல மொத்தமா 2 வகையில பிரிக்கலாம். ஒன்னு நேச்சுரல் மேக்னெட், இன்னொன்னு ஆர்டிபிஷியல் மேக்னெட். நேச்சுரல் மேக்னெட் அதுக்கு எக்ஸாம்பிள் அயன் ஓரை சொல்லலாம். நார்மலா இயற்கையாவே நம்மளுக்கு கிடைக்கிற அயன் ஓர் எல்லாமே ஒரு நேச்சுரல் மேக்னெட். அதுவே ஆர்டிபிஷியல் மேக்னெட் அப்படின்னா செயற்கையா செய்யக்கூடிய மேக்னெட்ஸ் எல்லாமே ஆர்டிபிஷியல் மேக்னெட்ஸ். இதுல 3 விதமா பிரிக்கலாம். ஒன்னு டெம்பரரி மேக்னெட், பெர்மனன்ட் மேக்னெட் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட். ஸோ இந்த பின் எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா ஒரு டெம்பரரி மேக்னெட்டுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த பின் நார்மலா இன்னொரு பொருளை அட்ராக்ட் பண்ணாது. ஆனா இத மேக்னெட் மேல நல்லா ஸ்ட்ரோக் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பின் மேல நீங்க கொண்டு போய் வைக்கும் போது அதை அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா அது டெம்பரரியா மேக்னடைஸ் ஆயிருக்கும். அதுவே பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு எக்ஸாம்பிளா எதை சொல்லலாம்? இந்த யூ மேக்னெட் சொல்லலாம், இந்த பார் மேக்னெட். இது எல்லாமே பெர்மனண்டா மேக்னடைஸ் ஆன மெட்டீரியல். ஏன்னா இது எந்த நேரமும் எந்த பொருளையும் அட்ராக்ட் பண்ணும், அட் த சேம் டைம் ரிப்பல் பண்ணும். அப்ப எலக்ட்ரோ மேக்னெட்னா என்ன? கரண்ட் பாஸ் பண்ணும்போது அந்த காயிலை சுத்தியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த டைம்ல ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலான அயன் நெயில் பிளேஸ் பண்ணும்போது அது டெம்பரரியா மேக்னடைஸ்ட் ஆகி மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணும். இது கரண்ட் ஆன் பண்ணிருக்கும் போது மட்டுமே மேக்னடைஸ் ஆகும், ஆஃப் பண்ணிருக்கும் போது டிமேக்னடைஸ்ட் ஆயிடும். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட். இத எக்ஸாம்பிளா எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்கூல் பெல்ஸ்ல, நம்ம வீட்டுல இருக்க காலிங் பெல்ஸ்ல, இங்க எல்லாமே இந்த டெம்பரரி மேக்னெட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டம்பியார்ட் ட்ரெயின்ஸ், அங்க கூட எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க.